தினை அமெரிக்கா நடத்தும் 4ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நிகழ்வில் கூடியுள்ள அனைவருக்கும் என் மனம் கனிந்த மகளிர் மாத வாழ்த்துக்கள். பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும், பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் அதிகாரமும் கொடுக்கப்படும் நாள் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த நிலை மெல்ல மாறி 1850களில் தொழிற்சாலை, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்கத் தொடங்கினர். ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமைகளிலும் ஊதியத்திலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டது. இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் 1910ஆம் ஆண்டு மாபெரும் பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது. அதில் உலக நாடுகளை சேர்ந்த பல பெண்களும் கலந்து கொண்டுள்ளனர். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் முக்கியமானவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா செட்ஸ்கின். கிளாரா செட்ஸ்கின் பெண்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதுவே மார்ச் 8ஆம் நாள். ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துக்கு ஐநா மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழிகிறது. அதன்படி இந்த ஆண்டு அந்த கருப்பொருள் துரிதப்படுத்துதல், ஆக்ஸலரேட் ஆக்ஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அந்த கருப்பொருள் என்னவென்றால், பாலின தரத்தை அடைவதற்கும் முன்னேற்றத்தின் மெதுவாக வேகத்தை நிவர்த்தி செய்வதற்கும் உலகெங்கிலும் உள்ள பெண்களை மேம்படுத்துவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசிய தேவையை அது உணர்த்துகிறது. அதன்படி இந்த ஆண்டு இன்முழக்கம், ஸ்லோகன் என்று சொல்வார்கள் உலக மகளிர் தினத்திற்காக. அது என்னவென்றால், அதிகாரம், ஊக்கம் மற்றும் உயர்த்துதல் என்பது. எம்பவர், இன்ஸ்பயர், எலிவேட் இந்த செயலுக்கான அழைப்பாகும். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்பது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கல்வி, அவர்களுக்கான தன்னம்பிக்கையை போற்றுவது ஆகும். உலக நாடுகள் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைத்தனம், பெண் கல்வி, மகளிர் உரிமைக்காக தொடர்ந்து போராடினார். அவரின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக நிறைவேற்றினார். இந்தியாவிலேயே மகளிருக்காக அதிக உரிமை தரும் சட்டங்கள் நம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசால் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வளவுதான் சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் நாம் இன்றும் போராடித்தான் அனைத்தையும் பெற வேண்டியிருக்கிறது.